மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு நலச்சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பேசுகையில், டிஜிட்டல் பற்றி தெரியாத எங்களை வீட்டில் உட்கார வைத்து விட்டார்கள். டிஜிட்டல் பற்றி தெரிந்தவர்கள் இன்று அதிகாரத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது நடந்த சட்டசபை தேர்தலில் கிடைத்த தீர்ப்பு இது யாரும் காலத்தின் தீர்ப்பு. 150 நாட்கள் சலிப்பின்றி மக்களுக்கு கொரோனா காலத்தில் உணவு வழங்கினோம். உதயகுமார் தனது கவலையை பகிர்ந்து கொள்கிறார் என நினைக்க வேண்டாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மிகவும் உயர்ந்த அதிகாரம் உள்ள பதவி பிரதமர் பதவி. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர்களுடன் பயணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றுள்ளேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமையும் நம் வாழ்விற்கு செய்தியான முக்கிய செய்தியை நெல்லை பால் வழங்குகிறார் என்ற நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருதரம் கூட்டி வருக வருக என்று வணங்கி வரவேற்று, ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ பிரிட்டிஷ்காரர்களுடைய ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம். சண்டே ஆல்வேஸ் ஹாலிடே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை சொன்னாலும் மனசு தயாராக மாட்டேங்குது. ஆனாலும் கூட அதை தள்ளி வைத்துவிட்டு, இன்னும் சொல்ல போனால் அதை தவிர்த்து விட்டு ஆக்கப்பூர்வமான உளப்பூர்வமான இங்கே பங்கேற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நெல்லை பாலுடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய மகா பெரியவர் 133வது ஜெயந்தி விழாவில், அதிலும் நாடறிந்த பேச்சாளராக 25 ஆண்டுகளுக்கு மேலே என்னோடு உடன் பிறந்த சகோதரராக இருந்து இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் வாழும் கலைவாளராக இருக்கிற என்னுடைய அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்கள், அவர் பக்தி சொற்பொழிவு என்றாலும் சரி, பட்டிமன்ற சொற்பொழிவு என்றாலும் சரி, அல்லது எந்த நிகழ்விலே ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர் அரசு பணியிலே பணியாற்றியிருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் அவர் பேசாத இடமில்லை. எங்களை போன்ற பொது வாழ்க்கையிலே அரசியலில் ஈடுபடுவதோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார். அதே போன்று பொது வாழ்க்கையிலே சேவை செய்வதோடு தொடர்பு இருக்கிறார். அப்படிப்பட்ட பேச்சாளருடைய பேச்சை கேட்க உங்களோடு நானும் ஆவலோடு இங்கே வருகை கொண்டிருக்கிறேன். மணிகண்டன் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்று, எங்களுடைய கலைமாமணி ஐயா லேனா தமிழ்மாறன் அவர்கள் எழுத்தாளர், பதிப்பாளர், அப்புறம் அவர் கர்நாடிக்காரர். அவங்க ஒரு அடையாளம் சொல்லணும்னா, இப்போ நம்ம புரட்சி தலைவர் சொல்லணும்னா தொப்பி கண்ணாடி. அதே மாதிரி லேனா அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா, ஒரு எளிமையான மனிதர், மிகப்பெரிய எழுத்தாளர், பேச்சாளர். நான் கூட ஆச்சரியப்படுவது உண்டு, நெல்லைப்பாடு அழைத்தால் எல்லோரும் வந்து விடுகிறார்களே, அது எப்படி? நாம் அரசியல்வாதி மேடை கிடைத்தால், மைக்கு கிடைத்தால் நாம் போகலாம். ஆனால் உலகம் அறிந்த பேச்சாளர்களெல்லாம் நெல்லைப்பாடு அளித்தால் அங்கேருந்து, இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கிறோம், ஆண்டாள்புரத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு அதிகமாக 1/2 மணி நேரம் தான் ஆகும். அண்ணா நகர்லேருந்து நானும் வெற்றியும் வந்திருக்கிறோம். ஆனால் சென்னையிலேருந்து மணிகண்டன் வராது, சென்னையிலேருந்து லேனா வராது, சென்னையிலேருந்து சூரிய நாராயணன் வராது. என் பிள்ளை இன்றைக்கு ஒரு இசையிலே, ஆன்மீக இசையிலே நிச்சயமாக உலக சாதனை படைக்கக்கூடிய அத்தனை தகுதியில் பெற்றிருக்கிற சூரிய நாராயணன் அவர்கள் பண்பு, பணிவு, திறமை, ஆற்றல், அவர்கள் பெற்றோர்கள் மூலியமாக இறைவன் அவருக்கு அருளாசி இருக்கிறார். இவங்க எல்லாரும் சரி, எப்போ கூப்பிட்டாலும் சரி, நெல்லைப்பாடு போது கூப்பிடும்போது, சும்மா உங்களுக்கும் வேலை இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, ஓயாமல் எங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் கூப்பிடுறத பார்த்து, அண்ணா வந்துருங்கண்ணா, நீங்கள் தானே எல்லாமே, அங்கே வந்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா, இதுக்கு மேலே நம்ம எப்படி வீட்டில் இருக்க முடியும், வாங்க வண்டியை கிளம்பி போவோம். அவர் வெற்றி சொல்கிறார், வாங்க நம்ம போயிடுவோம். பால் கூப்பிட்டா அவங்க சங்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, பட்டாச்சியார் வந்திருக்கிறாங்க. அது இந்த பாலுடைய வரவேற்பு இருக்கு பாருங்க. எங்கேருந்து தான் இந்த நம்முடைய சிவாச்சாரர்கள், பட்டாச்சியாரர்கள் அவங்களாம் அழைச்சிட்டு வருவாங்கன்னு தெரியாது. ஒரு மேளத்தை அடித்து, ஒரு மாலையை போட்டு, ஒரு கும்பத்தை வச்சு, அதோடு எப்போ பால் அழைச்சாலும் நம்ம உடனடியாக வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவார். கண்ணுக்கு நேரம் பையை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க முதல்ல போட்டு வைக்கலாம்,
அதனால நமக்கு பை தருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது பை அப்படி என்ன இருக்குன்னு நமக்கும் தெரியாது. லட்டு இருக்கா, தேங்காய் இருக்கா, ஏதோ அதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் கவரில் அப்படியே நட்டை போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இது ஒரு இன்னைக்கு இருக்கிற அவசர காலம். உலகம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. டிஜிட்டலை பற்றி தெரியாதனால நீங்கள் வீட்டில் இருங்கன்னு எங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. டிஜிட்டலை பற்றி தெரிஞ்சவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க அதிகாரத்தில். ஆனால் எனக்கு என்ன, இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நிறைய நம்முடைய அருமை சகோதரர் நெல்லை பாலு அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு என்னன்னா, இங்கே ஒரு செய்தி சொல்லணும், நான் பெற்ற அனுபவங்களை இங்கே சொல்லி நிறைவு செய்து உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பகுதியிலே மக்கள் சேவகராக இருக்கிற கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் நேற்று கூட வைகாசி விசாகத்துக்கு பால் குடம் எடுத்துட்டு லட்சக்கணக்கான பேர் முருகனிடத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா என்று அழைத்து செல்லுகிறவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அன்னதானம் இடம் என்று 10,000 பேர்களுக்கு அன்னதானத்தை வெற்றிவேல் அவர்களுடைய ஏற்பாட்டில் இதே நம்முடைய பவனாமத்தம் பகுதியில் நடைபெற்றது. அது என்னுடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் என் அனுபவத்தில் சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து நம்முடைய மணிகண்டன் அவருடைய பேச்சை உங்களோடு கேட்பதற்கும் அதற்கு பிறகு விருது வழங்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய செய்தி என்னவென்று சொன்னால், எனக்கு சொல்லுகிற செய்தியாகத்தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். இருப்பதை ஏற்கும் புதிய மனிதராகுங்கள் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, ஆனால் மனது அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்தால் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. எதையும் நம்பாதீர்கள் என்று இந்த உதயகுமார் சொல்லவில்லை. எந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே செய்தி. இப்போ நீங்கள் இங்கே வந்து எங்கள் பேச்சை கேட்கணுன்றது விதி, நாங்கள் உங்ககிட்ட பேசணுன்றது விதி. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அது என்ன? நிறைய உதாரணங்கள் உலகத்தில் இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு படித்து தியாகராஜர் கல்லூரியில் பிகாம் சேர்கிற போது உள்ளே போகிற போதே ஒரு பேங்க்குக்கு மேனேஜர் ஆயிடணும் அப்படின்னு ராயல் பிகாம்ல சேர்ந்த உடனே மிகப்பெரிய நம்பிக்கை. படித்து முடித்ததற்கு பிறகுதான் தெரிகிறது, எனக்கு முன்னாலே 2 லட்சம் பேர்கள் அங்கே மேனேஜர் வேலைக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்பிக்கையை வைத்தேன், ஆனால் மேனேஜர் ஆக முடியவில்லை. அதற்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் மதுரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸில் படித்து லேபர் ஆபீசர் ஆகிவிடலாம் என்று சொல்லுகிறார்களே, அல்லது ஒரு என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தொடங்கி வெளிநாடுகளில் இருந்து நிறைய நிதிகளை பெற்று மக்களுக்கு சேவை செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே, ஆகவே மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கை படித்து விடலாம் என்று அதிலே சேர்ந்து 2 ஆண்டுகள் மாஸ்டர் டிகிரியை படித்து முடித்து வருகிற போது அங்கே எனக்கு முன்னால் 5 லட்சம் பேர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அந்த நம்பிக்கையும் எனக்கு நிறைவேறவில்லை. சரி, என்னதான் செய்வது என்று மதுரை அரசு சட்டக் கல்லூரியிலே சட்டம் பயின்று இன்றைக்கு இருக்கக்கூடியதில் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சேவை செய்து வாய்ப்பு வந்தால் பணக்காரரிடத்தில் நிறைய நாம் ஃபீஸை வாங்கி பணக்கார வழக்கறிஞராக நாம் சாதித்துவிட்டு முடிந்தால் நமக்கு தலைவிதி இருந்தால் ஒரு நீதிபதியாகவோ ஹைகோர்ட் லெவல்லையாவது வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட மதுரை அரசு சட்டக்கல்லூரியை படித்து வழக்கறிஞராக போனால் எனக்கு முன்னால் குற்றவாளிகள் எண்ணிக்கையை விட வக்கீல்கள் எண்ணிக்கை அங்கே அதிகமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் நமக்கு கை கொடுக்கவில்லையே என்று. ஆகவே நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எதையும் நம்பாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை, ஆன்மீகத்தை நம்பாதீர்கள் என்று சொல்லி இந்த மேடையிலே நான் பேசவில்லை. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நடப்பது நடந்தே தீரும் என்பதற்கு உதாரணமாக இத்தனை நம்பிக்கைகள் எனக்கு சிதைந்த போதும் என்னுடைய உடல் சக்தி, என்னுடைய உள்ளத்தின் சக்தி, என் உடல் உறுப்புகளின் சக்தியை ஒருங்கிணைத்து நான் இயங்கிக் கொண்டே இருந்த காரணத்தால், பொறுமையோடு உழைத்துக் கொண்டே இருந்த காரணத்தால், மீண்டும் சொல்லுகிறேன்,
என்னுடைய உடல் சக்தி, உள்ளத்தின் சக்தி, அதுதான் மனதினுடைய சக்தி. உடல் உறுப்புகளின் சக்தியை ஒருங்கிணைத்து இயங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் யாருமே எதிர்பார்க்காத வகையிலே, நானே எதிர்பார்க்காத வகையிலே, எனக்கே நம்பிக்கை இல்லாத வகையிலே புரட்சி தலைவி அம்மா அவருடைய கண் பார்வையிலே பட்ட காரணத்தினாலே 10 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய 100 IAS ஆபீசர்களை வழிநடத்தி 8 கோடி தமிழர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டுகள் அமைச்சர். கஜா புயல் அடிக்கிற போது 42 மணி நேரம் சொட்டு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளாமல் மக்களிடத்திலே அந்த செய்தியை சொல்லுகிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு பணியாற்றி 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நான் பணியாற்றி, நடக்காது என்று நினைக்கிற போது நடக்கிறது, நடக்கும் என்கிற போது நடக்கவில்லை. வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிற போது வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யதார்த்தத்தோடு களத்தில் நிற்கிற போது வெற்றி நம்மளை தேடி வருகிறது. ஆக இது யாருடைய தீர்ப்பு? இறைவனுடைய தீர்ப்பு, காலத்தின் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்பு. நான் எந்த தவறும் செய்யவில்லை. மக்களுக்கு சேவை செய்தோம். கொரோனா காலத்திலே இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியும், அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு தெரியும். முகம் தெரியாத தொற்றாளர்கள், அவருடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. ஆனால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரையிலே அங்கே அம்மா கிச்சன் அமைத்து ஒரு நாளைக்கு 5 வேளை 2 வேளை அவர்களுக்கு, ஏனென்று சொன்னால் இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தவிர கொரோனாவுக்கு வேற தீர்வு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் அமைச்சராக இருக்கிற காலத்தில் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். கொரோனாவுக்கு என்ன தீர்வு? தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை, மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போது உணவுதான் அவர்களுக்கு மருந்து என்று சொல்கிறார். ஆனால் காய்கறி கடை இல்லை, பலசரக்கு கடை இல்லை, சமையல்காரர்கள் இல்லை, சமையல் பாத்திரங்கள் கூட எடுக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே கூட அவர்களுக்கு நாங்கள் 150 நாட்கள் 5 மாதம் சலிப்பின்றி ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு போடுவதே எவ்வளவு சவாலான காலம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் நாங்கள் அம்மாவுடைய கிச்சனிலே அந்த உணவை வழங்கினோம். மக்களுக்கு காய்கறிகளை கொடுத்தோம், உணவுப் பொருட்களை கொடுத்தோம். ஆகவே இதை நாங்கள் இப்போது ஏன்னா உதயகுமார் நடந்தே தீர்வுன்னு சொல்லி அவருடைய சாதனையெல்லாம் சொல்லி கவலையை பகிர்ந்துக்கிறாரேன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால்தான் மனிதன் இயங்க முடியும் என்பதற்குத்தான் நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டதோடு நான் மீண்டும் சொல்லுகிறேன், 15 ஆண்டு காலம் இங்கே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாலு அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் தெரியும். இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி, மிக உயர்ந்த அதிகாரம் உள்ள பதவி பிரதமர் பதவி, துணை ஜனாதிபதி பதவி. இந்த பதவி வகிப்பவர்களோடு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவர்களோடு சாப்பல்ல, நம்முடைய ராணுவ சாப்பல்ல பயணம் செய்யக்கூடிய வெயிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அன்றைக்கு நான் எதிர்பாராது கடவுளாக அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு வருகிற போதும் சரி, ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அங்கே அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற அந்த விழாவுக்கு வருவதாக இருந்தாலும் சரி, துணை ஜனாதிபதி அவர்கள் வருவதாக இருந்தாலும் சரி, அவர்களோடு சென்றிருக்கிறேன். அதே போன்று கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் வரை அமைச்சராக இருக்கிற போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்டிலே அரசு விழாக்களிலே பங்கேற்று அங்கே மாளிகையிலே தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போதும் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்த காலத்தில் அந்த குளிரிலும் காஷ்மீரிலே தரையிலே படுத்து அந்த அனுபவத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இங்கே ஆண்டிப்பட்டியிலிருந்து அமெரிக்கா வரை அரசு பயணம் செய்திருக்கிறோம்.
உதயகுமார் என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்பதை போல இப்போது உங்களிடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி, இதன் அனுபவத்தை சொல்லி நிறைவாக நான் சொல்லுகிற செய்தி, இருப்பதை ஏற்கும் புதிய மனிதராக நீங்கள் வருகிற போது உங்கள் மனபாரம் எல்லாம் குறைந்துவிடும். என்னை பாருங்க, அமைச்சர் பதவி இழந்து, சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழந்து, சட்டமன்ற எதிர்கட்சி துணைவர் பதவி இழந்தாலும் கூட இருப்பதை ஏற்கிற மனப்பக்குவம் வந்த காரணத்தால் தான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிற அந்த சக்தியை நான் பெற்றிருக்கிறேன். துருப்பிடித்து வீட்டிலே இருந்து தேய்ந்து போவதை காட்டிலும் உழைத்து தேய்ந்து போவதுதான் ஒரு மனிதனுடைய இலக்கணமாக இருக்கக்கூடிய அந்த நிலைகள். இங்க வந்தபோதுதான் வேணாவை பார்க்கிறோம், தம்பி சூரிய நாராயணன் பார்க்கிறோம், உலக அறிந்த பேச்சாளர் என் அருமை சகோதரர் உடன்பருவாசவர் மணியன் பார்க்கிறோம், நெல்லை பாலு மணி பார்க்கிறாரு, இன்னும் விருதவர்கள் வரலையேன்னு பார்க்கிறாரு. அவர் கவலை அவருக்கு, நம்ம கவலை நமக்கு. ஆகவே மனிதன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? தன் அறிவால் அவன் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும், எல்லாவற்றையும் வென்றுவிட முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். உண்மைதான். ஆனால் அதற்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய அறிவால் சாத்தூரிலே வெற்றி பெற்று, திருமங்கலத்திலே 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று 10 ஆண்டு அமைச்சராக இருந்து இவ்வளவு சேவைகளை செய்து, அம்மாவுடைய வழிகாட்டலோடு, எடப்பாடியுடைய வழிகாட்டலோடு இத்தனை சேவைகளை செய்து என் அறிவால் வெற்றி பெற்ற நான் இப்போது அதே அறிவால் ஏன் 3வது முறையும் திருமங்கலத்திலே நான் வெற்றி பெற முடியவில்லை என்ற கேள்வி என்னுள் எழுகிற போது, மனிதன் நினைக்கிறான் தன் அறிவால் அவன் எல்லாவற்றையும் பெற்றுவிட முடியும், வென்றுவிட முடியும் என்று. ஆனால் உண்மையில் அது ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கை என்பது எங்களுக்கு இப்போது கொடுத்திருக்கிற தீர்ப்பு செய்து சொல்லி. ஆகவே ஒரு மனிதனின் அறிவு அவனுக்கு ஒரு வெற்றியை தருகிறது என்றால், ஒருவரது சில வெற்றிகளுக்கு பிறகு அவனுடைய அறிவு ஏன் அவருக்கு அடுத்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை என்கிற கேள்வி நாம் வருகிற போது, எனவே வருவது வெற்றியோ தோல்வியோ, வருவது இன்பமோ துன்பமோ, அது எதுவானாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற புதிய மனிதனாக நீங்கள் வர வேண்டும் என்கிற என் அனுபவத்தை ஒரு பாடமாக இங்கே மகா பெரியவருடைய இந்த ஜெயந்தி விழாவை இடத்திலே சொல்லி, இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுகிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த நெல்லை பாலவர்களுக்கு சொல்லி என் அனுபவத்தையும் என்னுடைய கவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த வாய்ப்பையும் வழங்கிய நெல்லை பாலவர்களுக்கு மணியன் அவர்கள் நிறைய இடத்துல இந்த விஷயத்தை சொல்லுவார். ஒரு பேச்சாளர் எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தெல்லாம் சொல்லுவார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, யாருமே ரியாக்ஷன் இல்லை. ஏன்னா அண்ணன் கூட சொன்னாங்க, ஒரு பேச்சாளருக்கு பேச்சு வரணும்னா முன்னாடி இருக்கிறவங்க ஒரு 5 பேர் கை தட்டணும். இப்போ நாங்கள் அரசியல் கூட்டத்தெல்லாம் என்ன செய்வோம்னா, நாங்களே ஒரு 10 பேரை செட்டப் பண்ணிக்கிடுவோம். நாங்கள் பேச அவர் கை தட்டுவார். அவருக்கு புரியுதோ புரியலையோ, அண்ணன் சொல்லியிருக்காரு கை தட்டணும். இப்போ முன்னாடி ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு குறுன்னு இவரை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி பேச்சு வரும்? அவர் வீட்டில் பொண்டாட்டியோட பிரச்சனை இருக்கலாம், அல்லது வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளோட பிரச்சனை இருக்கலாம். அந்த கோபத்தில் கொண்டு வந்து இங்கே உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யறது? முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லை. அரசியல் கூட்டத்தில் 10 பேரை செட்டப் பண்ணிக்கிறோம். நீ இந்த மூலையில் உட்காந்துக்கோ, நீ அந்த மூலையில் உட்காந்துக்கோ, நீ அந்த மூலையில் உட்காந்து, நான் எது பேசலாம் நீ கை தச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கிற போது என்னை நானே திட்டும் போது அவன் கை தட்டுறாங்க. நீங்க சொன்னீங்க எதை சொன்னாலும் கை தட்டு, என்னை திட்டும் போது கை தட்டக்கூடாதா, எதிராளி திட்டும் போது கை தட்டு. இதை முதல்ல நீங்க சொல்லணும்ல. இதுல சொன்ன மாதிரி கௌரவ செல்வியின் படத்துல வர்ற மாதிரி, ஆஹா ஆஹா இவர் ஊதுறதும் அவங்க ஆடுறதும், இவர் சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செந்திலையும் அந்த கோவை சரலாம் உடனே கவுண்டமணி பிடிச்சி கேட்பாங்க, வராங்க, நீ சிவாஜி கணேசனையும் பத்மினியும் பார்த்தது இல்லைன்னு, அப்புறம் ஏன்டா இதை சொன்னேன்? அண்ணன் தானே சொல்ல சொன்னாரு. அவன் உடனே கூப்பிடுவான், ஏன்டா அப்படி சொல்ல சொன்ன? ஒரு விளம்பரம் அப்படின்ற மாதிரி
கை தட்டுறதுன்றது ஒரு பேச்சாளருக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம். இப்போ இவர் அமெரிக்காவில் பேசிட்டு நேரம் இங்கே ஆண்டாள்புரத்துக்கு வர்றாரு. எங்கள் அண்ணன் மணியன் அவர் பிடிக்குதோ முன்னாடி சபாஸ் அழகாக பேசுகிறார். அப்படின்னா தான் அவருக்கு வந்து அப்பாவே பேசுறது திருப்தி இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் என்னன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. நடக்க வேண்டியது நடத்தே தீரும். அது வந்து என்னுடைய நம்பிக்கையாக உங்களிடத்துல செய்தியாக சொல்லுகிறேன். அதை வந்து நீங்கள் நம்பணும்னு நான் சொல்லலை. இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்கணும், நான் இங்கே வரணும், இதெல்லாம் எழுதப்பட்ட விதி. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். ஆகவே சிறந்த பேச்சு அப்படின்னு பார்க்கும்போது யாருமே கைத்தட்டவே இல்லை. இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த செய்தியோடு சொல்லி முடிச்சிடுறேன். என்னடா அப்ப இருந்து முடிச்சிடறேன் முடிக்கவே மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்ப வெளியிலிருந்து ஒருத்தர் ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சு பாராட்டி, ஆஹா ஓஹோ பேஸ் நர்சூஸ் காபி மாதிரி நீங்க ரொம்ப சிறப்பா பேசுறீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பாருங்க, இங்க இருக்கிறவங்க யாருமே கையும் தட்டல, மண்டையும் ஆட்டல, ஒரு ரியாக்ஷனே இல்லாம இருக்கீங்க. நீங்க வந்து என் பேச்சு ரசிச்சு வந்திருக்கீங்களே, எது பிடிச்சிச்சு அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒன்றுல தலைவரே வாழ்க்கையில் வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போய்கிட்டே இருந்தேன். உங்கள் பேச்சு என் காதில் விழுந்துச்சு, நான் கூர்ந்து கவனித்தேன். இவ்வளோ மோசமாக பேசுகிற இந்த உதயகுமார் உயிரோடு இருக்கிற போது நம்ம ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு என் மனம் திரும்பி வந்து உங்களை கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்லி என் உயிரை காப்பாற்றுற எஜமானே நீங்கள் தான். அதனால் வாழ்க்கையில் நீயே வாழும்போது நான் என்ன வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்க யாரோ ஆளுறாங்க, நாங்க ஏன் வாழக்கூடாதுன்னு சொல்லி நன்றி கூறிய ஆன்மீக நிகழ்ச்சி வருகின்ற உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.